அதாவது 500 வருடங்களுக்கு முன்பு அவதரித்த மகாவிஷ்ணுவின் அவதாரமான ஸ்ரீ வீரபிரம்மேந்திரா அவர்கள் அவர் வளர்ப்பு அன்னைக்கு பிண்ட உற்பத்தியை பற்றி விளக்கம் கூறுகிறார். அதை நாம் தெரிந்து கொள்வோம். மகாவிஷ்ணுவின் அவதாரமான சுவாமி வீரபிரம்மேந்திரரிடம், என் செல்வமே, உன்னை மகனாக வளர்ப்பதற்கு நான் செய்த பூர்வ ஜென்மம் புண்ணியங்களே காரணம் என்பதை உணர்ந்து கொண்டேன். இனியும் உன்னை என்னுடைய குழந்தையாக எண்ணுவது தவறு என்று புரிந்து கொண்டேன். உம்மை புத்திரராக ஏற்றுக்கொண்ட தந்தை பலமுறை எனக்கு மனித சரீரத்தில் ஏற்படும் பிண்ட உற்பத்தியை குறித்து உபதேசிக்கிறார். ஆனால் இந்த உபதேசங்கள் யாவும் அனைவருக்கும் சென்று சேர வேண்டும். இப்பூமியில் தாயின் கருப்பையில் உருவாகும் பிண்ட உற்பத்தியின் மகத்துவத்தை பற்றி கூறுவாயாக என்றார். நான் இதுவரை உனது உடலின் மேல் கொண்ட பாசம் இந்த உபதேசத்தின் மூலம் விலகி செல்ல வேண்டும் என்றார். என்ன ஆச்சரியம்! 6 வயது குழந்தையின் உருவத்தில் இருந்த ஸ்ரீ வீர பிரம்மேந்திர சுவாமிகள் பிண்டோபதி என்று சொல்லக்கூடிய பிண்ட உற்பத்தி குறித்து இவ்வாறு உபதேசிக்க துவங்கினார். இக்கருத்தை குறித்து பெரும்பான்மையாருக்கு பலவித சந்தேகங்கள் தோன்றக்கூடும். காரணம், திரைமறைவில் இருக்கும் மனித ரகசியங்களை ஏன் வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும்? அதுவும் 6 வயது குழந்தையிடம் இத்தகைய உபதேசங்களை கூற அவரை வளர்த்த அன்னை ஏன் வேண்டுகிறார்? இத்தகைய பிறப்பு ரகசியங்களை வெளிப்படையாக கூறுவதால் இச்சமூகத்திற்கு என்ன நன்மை விளைய போகிறது? இது தேவைதானா? இது போன்ற பல்வேறு சந்தேகங்களையும் நிவர்த்தி செய்யும் பொருட்டு சுவாமி அற்புதமாக எடுத்துரைத்தார். பத்ம புராணத்தில் சர்வேஸ்வரன் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி சிவகீதையை பற்றி கூறும்போது கர்ப்ப உபனிஷத் என்று சொல்லக்கூடிய பிறப்பு ரகசியங்களை பற்றியும் எடுத்துரைத்தார். ஆனால் ஸ்ரீ வீர பிரம்மேந்திர சுவாமி கர்ப்ப உபநிஷத்தில் சர்வேஸ்வரர் கூறியதை காட்டிலும் விரிவாக 6 வயதிலேயே உரைத்து விட்டார். இவ்வாறு பிறப்பு ரகசியங்களை மனித சமூகத்திற்கு தெளிவுபடுத்த பல காரணங்கள் உண்டு. அவற்றை ஆராய்ந்து பார்த்தால் மட்டுமே சுவாமியின் கூற்றில் உள்ள சத்தியத்தை அனைவரும் உணர்ந்து கொள்ள முடியும். நாம் முதலில் பிண்ட உற்பத்தியின் ரகசியங்களை தெரிந்து கொள்வோம். அவ்வாறு தெரிந்த பின்னர் அதன் காரணங்கள், அதனால் மனித குலத்தில் விளையும் நன்மைகள் பற்றிய தெளிவு நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். ஸ்ரீ வீரபிரம்மேந்திர சுவாமி தனது அன்னையின் உத்தரவை ஏற்று பிண்ட உற்பத்தியை குறித்த ரகசியங்களை இவ்வாறு விளக்குகிறார். அன்னையே, மனிதர்கள் தினமும் உண்ணும் உணவு 3 வகையான வடிவங்களில் செயல்பட துவங்குகிறது. முதலாவதாக உணவின் வடிவம் நமக்கு தெரிய வருகிறது. அது அனைவருக்கும் தெரியும். ஸ்தூல வடிவில் நமது கண்களுக்கு அவை சுவை நமக்கு புலப்படுகிறது. இது சூட்சும வடிவத்தில் நமது கண்களுக்கு புலப்படாத ஆனால் உணரக்கூடிய ஒன்று. மூன்றாவதாக நாம் உண்ட உணவின் மூலம் நமக்கு கிடைக்கப் பெறும் உணவின் சக்தியாகும். அசக்தி அணுசக்தி என்று அழைக்கப்படுகிறது. நாம் உட்கொள்ளும் உணவு திட பொருளாக இருந்தாலும் திரவ பொருளாக இருந்தாலும் அந்த உணவு நமது உடலுக்கு சக்தியை ஊட்டுகிறது. நமது மனதை தகுதி உடையதாக ஆக்கிறது. நமது ஆத்மாவில் விருப்பத்தை ஏற்படுத்துகிறது. அவ்வாறு நாம் உட்கொள்ளும் உணவில் தேவைக்கும் அதிகமான சக்தி உருவாகும் நேரத்தில் சுகிலம் என்று அழைக்கப்படும் ஆணின் உறுப்பிலும் சோனிதம் என்று அழைக்கப்படும் பெண்ணின் உறுப்பிலும் சேர்ந்து விந்து சக்தியை அதிகரிக்க செய்கிறது. இத்தகைய காரணங்களினால் பிண்ட உற்பத்தி நேரத்தில் பலவித மாற்றங்கள் நிகழ்கின்றன. சுக்கிலத்தில் சேரும் சக்தியானது ஒருவேளை சோனிதத்தில் சேரும் சக்தியை காட்டிலும் அதிகமாக இருந்தால் ஆண் குழந்தையும், மாறாக இருந்தால் பெண் குழந்தையும் கருவில் உற்பத்தியாகிறது. ஒருவேளை துரதிர்ஷ்டமாக இவ்வகையில் சேரும் சக்தியின் அளவு சமமாக இருந்துவிட்டால் கருப்பையில் உற்பத்தியாகும் பிண்டம் ஆண் பெண் இரண்டும் அல்லாத இரண்டும் சேர்ந்த உருவை பெற்று விடுகின்றது. நாம் உட்கொள்ளும் உணவு நமது உடலின் எத்தகைய ரசாயன மாற்றங்களை விளைவிக்கின்றன, அது மட்டுமல்லாமல் நம் சன்னதியையும் அது எவ்வாறு பாதிக்கின்றது என்ற அதிர்ச்சியையும் ஆச்சரியமும் அளிக்கக்கூடிய உண்மையை 6 வயது குழந்தை தெளிவாக விளக்கியதை இத்திவ்ய சரித்திரத்தை படிக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய பிரமிப்பை ஏற்படுத்தும் என்பதில் ஐயமில்லை.
பலருக்கு இரட்டை குழந்தைகள் பிறக்கும் காரணத்தையும் சுவாமி விளக்கினார். பிண்ட உற்பத்தியை துவங்கும் நேரத்தில் தம்பதியினர் பலமுறை மீண்டும் இணைய விரும்பிய காரணத்தினால் ஒரு பிண்டத்தின் மேல் வந்து சேரும் மற்றொன்று இரண்டாக பிரிந்து இரட்டை குழந்தைகளாக இப்பூமியில் பிறக்கின்றன. இக்காரணங்களால் தான் மிருகங்கள் பல குட்டிகளை ஒரே சமயத்தில் பிரசவிக்கின்றன என்ற உதாரணத்தின் மூலம் சுவாமி பிண்ட உற்பத்தி ரகசியத்தை உபதேசித்தார். இதற்கான காரணங்கள் மிகவும் மகத்துவமானதாகும். அவற்றை நாம் இறுதியில் காண்போம். தம்பதியினர் இணையும் காலமும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் நிகழும் அவளை நிலைகளையும் சுவாமி விளக்குகிறார். திருமணமான ஒரு பெண் தனது கருப்பையில் ஒரு உயிரை உருவாக்கும் புனிதமான காரியத்தை அவள் வீட்டு விளக்காக இருக்கும் சமயத்தில் புரியக்கூடாது. 4 நாட்கள் முடியும் வரை உறுதியாக பொறுமையாக காக்க வேண்டும். அவ்வாறு முறை தவறி 4 நாட்களுக்குள் அவள் தன் கணவரோடு சங்கமித்தால் உருவாகும் பிண்டம் மிக பெரிய ஒன்றாகவும் அசுத்தமாகவும் பல்வேறு நோய்களால் தாக்கப்பட்டும் ஆரோக்கியம் இல்லாமலும் குழந்தைகள் உருவாக்கும். இதன் காரணமாகவே இப்பூமியில் பிறக்கும் பல குழந்தைகள் பிறக்கும் போதே பல குறைபாடுகளுடன் பிறக்கின்றன. அது மட்டுமில்லாமல் அவ்வாறு மாதவிலக்கான காலத்தில் உருவாகும் பிண்டம் இச்சமூகத்திற்கு நல்ல குணங்களுடைய ஒரு குழந்தையை தர இயலாது. அவ்வாறு பிறக்கும் குழந்தைகள் இறைவனை நிந்திப்பவர்களாகவும் வேதங்கள், சாஸ்திரங்கள், முன்னோர்கள் வாக்கு இவற்றின் மேல் நம்பிக்கை இல்லாதவர்களாகவும் சமூக விரோதிகளாகவும் இருப்பார்கள் என்று அதிர்ச்சி அளிக்கக்கூடிய உண்மையை சுவாமி நமக்கு உணர்த்துகிறார். தனது 5வது நாளில் மட்டுமே ஒரு மங்கை இல்லறத்தில் ஈடுபட தகுதி உடையவராகிறார் என்பது மட்டுமில்லாமல் ருது காலம் என்று சொல்லக்கூடிய 16 நாட்கள், அதாவது மாத விலக்கு முடிந்த 5வது நாள் முதல் வரை மற்றும் பிண்ட உற்பத்தி ஆவதற்கு ஏற்ற காலமாகும். அதிலும் 11வது மற்றும் 13வது நாட்கள் உகந்தது அல்ல. இதில் அடங்கியுள்ள பல ரகசியங்களும் சுவாமி மனித குல நன்மையை கருத்தில் கொண்டு உபதேசிக்கிறார். கருவில் விதிக்கும் குழந்தை ஆனா பெண்ணா என்பதை கண்டறிய பல்வேறு உபகரணங்கள் உபயோகப்படுத்தியும் சில சமயங்கள் கண்டறிய இயலாத இன்றைய சூழ்நிலையில் நாம் சிறிதளவு கற்பனை செய்ய இயலாத உண்மைகளை 13வது நூற்றாண்டில் ஸ்ரீ வீரபிரமேந்திர சுவாமி 6 வயது குழந்தையின் உருவில் அனைவருக்கும் உபதேசித்தார். பிண்ட உற்பத்தி காலமான 16 நாட்களில் ஒற்றைப்படை நாட்களில் 1, 3, 5 உருவாகும் கரு பெண் குழந்தையும், இரட்டைப்படை நாட்களில் 2, 4, 6 உருவாகும் கரு ஆண் குழந்தை உற்பத்தியும் செய்யும். இக்காலங்களில் இரவு பொழுதில் மட்டுமே இல்லற வாழ்வை துவங்க வேண்டும். பகற்பொழுது அல்லது பொழுது சாயம் மாலை நேரங்கள் உருவாகும் பிண்டத்தில் உயிர் பெற்றவர்கள் பெரும்பாலும் தமது வாழ்க்கை சரித்திரத்தில் கையேந்தி யாசகம் பெற்று உண்ணும் நிலைமையை அடைவார்கள். அது மட்டுமல்ல, அவ்வாறு உயிர் பெற்றவர்கள் ஆயுட்காலமும் மிகவும் குறைவாகவும் பல்வேறு வியாதிகளுடனும் வேதனை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் என்றும் அறிவுறுத்துகிறார். இத்தகைய ருதுக்காலமாகிய பிண்ட உற்பத்தி காலத்தில் தம்பதியினர் அமைதியாகவும் சாத்வீக உணவுகளை மட்டுமே உண்டு குரு தெய்வங்களை வழிபாடு செய்தும் அன்னதானம் முதலிய தர்ம காரியங்களை கடைபிடித்தும் புத்திர காமோஷ்டி யாகங்கள் நடத்திய புராண காரணத்தின் நூல்களை பாராயணம் செய்து வந்தால் பிறக்கும் குழந்தைகள் சத் புத்திரர்களாகவும் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் ஏற்ற நற்குணங்கள் அனைத்தையும் கொண்டு அனைவரையும் வசீகரிக்கும் தோற்றத்துடனும் சகல ஐஸ்வர்யங்களுடனும் சிறந்தவர்களாக இருப்பார்கள் என்ற சத்தியத்தை உணர்த்துகிறார். இத்தகைய உண்மைகள் சுவாமிகள் அறிவிக்கும் வரை ரகசியமாகவே ரிஷிகளால் காக்கப்பட்டு வந்தன. ஆனால் வருங்காலத்தில் மனித சமூகம் சீரழிந்து பல கேடுகளை சந்திக்கும் அபாயங்களை தனது ஞான திருஷ்டியால் உணர்ந்து கொண்ட சுவாமி நடக்க இருக்கும் விதியின் விளையாட்டை தவிர்க்க இயலாவிட்டாலும் தம்மால் இயன்றவரை இவ்வுலக மக்கள் காத்து ரட்சிப்பதற்காக இத்தகைய ரகசியங்களை வெளிப்படுத்தி அவற்றை எளிமையாக மனித களம் புரிந்து கொள்ளுமாறு அறிவுறுத்தினார். அன்னையின் வயிற்றில் கரு உருவாகி அதற்கு உடல் உறுப்புகள் வருவதற்கு முன்னே எண்ணங்களும் சிந்தனைகளும் தோன்றிவிடுகின்றன. அக்கருவின் விதி பலன்களும் உடலின் உறுப்புகள் வளர்வதற்கு முன்னரே இறைவனால் நிச்சயிக்கப்பட்டு விடுகின்றன. அப்பிண்டம் பிறந்து வளர்ந்து வாழ்வில் இறுதியில் மடியும் வரை நிகழும் அனைத்து நிகழ்வுமே அன்னையின் கருவிலேயே நிச்சயிக்கப்பட்டு விடுகின்றன. இவற்றை உணராமல் மாயை என்றும் இரும்பு திரையால் சூழப்பட்ட மனிதர்கள் தாம் நிறைவேற்றும் தீர்மானங்களுக்கு தமது அறிவு திறனே காரணம் என்று கர்வம் கொண்டுள்ளனர்.
நடக்கும் நிகழ்வுகள் அனைத்துமே ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்ட தீர்மானங்கள் ஆகும் என்ற சத்தியத்தை உணரத் தவறுகின்றனர். இதுவும் கர்மவினையின் விளைவே ஆகும். மிக சிறந்த குணமுடைய உயிர்கள் நமக்கும் இச்சமூகத்திற்கும் தேவை என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிண்ட உற்பத்தி காலம் முதலாக சுவாமிகளால் அறிவுறுத்தப்பட்ட உபதேசங்களை முறையாக கடைபிடித்து வரும் தம்பதியினர் தமக்கு பிறக்கும் குழந்தைகளால் மிக உயர்வான நிலையை அடைவார்கள். பெற்றோர்கள் மட்டுமல்லாமல் உத்தம குணமுடைய குழந்தைகளால் இச்சமூகம் வருங்காலத்தில் உயர்வான நிலையை அடையும் என்ற காரணத்தால் இந்த சத்தியத்தை சுவாமி பகிரமாக எல்லோருக்கும் அறிவித்தார்.